ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் லாலிபாப் சமைக்க போகிறோம். அதுக்கு வேண்டிய பொருட்கள் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோழி இறைச்சி எடுத்துச்சிங்க. கோழி இறைச்சி மின்சட் சிக்கன். ஸோ இதுதான் உங்களுக்கு கையில் இந்த லாலிபாப் சேர்த்துக்கு நல்லா அழகாக வரும். ஸோ இது ரெடி பண்ணிச்சிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. ஸோ நான் ஒரு பவுல், ஒரு சின்ன பவுல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை லாலிபாப் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மீட்டை ரெடி பண்ணி வச்சுங்க. வெங்காயம், கொரியண்டர் லீஃப், இது சில்லி பாடி உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ 1லேருந்து ஒரு 3 வரைக்கும் போட்டுக்கலாம் நீங்கள். இதெல்லாம் நல்லா சிறுசாக அரைச்சி வச்சிங்க. அரைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் எடுத்து வச்சிங்க. அப்புறமா நம்ம அது ஜூஸாக யூஸ் பண்ணுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அது எடுத்து வச்சிங்க. மிளகாத்தூள் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், உப்பு, இது 3ம் ஒரு டீஸ்பூன். அப்புறம் சாத்தி ஸ்டிக் இல்லை பேம்பூ ஸ்டிக், எந்த ஸ்டிக் உங்களுக்கு கிடைக்குதோ அது குத்தி கோழி இறைச்சி பிடிக்கிறதுக்காண்டி அது ரெடி பண்ணி வச்சிங்க. அந்த பேம்பூ ஸ்டிக் நீங்கள் 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும் தண்ணியில் பிஃபோர் யூஸ். அப்போ தான் அது பேர்ன் பண்ணாமல் இருக்கும் நீங்கள் குக் பண்ணுறப்ப. எண்ணெய் தேவையான அளவு. எம்டி பவுல் எடுத்து வச்சிங்க. அந்த பவுலில் மின்சட் சிக்கன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த மின்சட் சிக்கனை அதை எடுத்து போட்டுங்க அதில். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கலர்றதுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருக்கணும். அந்த பவுல் இறைச்சி மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பொருட்களை மிக்ஸ் பண்ணுவோம். லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிங்க. 1 டேபிள் ஸ்பூன். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு புளிப்பு குறை வேணால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இல்லை நீங்கள் ஒரு புளிப்பே வேணால் யூஸ் பண்ணாட்டி கூட பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்து வச்சுருந்த சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட், இஞ்சி பூண்டு. ஸோ நம்ம சிறுசாக அரைஞ்சி வச்சுருந்த கொத்தமல்லி, வெங்காயம், சில்லி பாடி இதையும் போட்டுக்குவோம். இதில் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் 1 to 2 ஹவர்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுருக்கணும், ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு பிஃபோர் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுருவீவனா. சிக்கன் லாலிபாப் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஐட்டமு. இது லஞ்ச் ஹவர் சாப்பிட்லாம், இல்லை டீ ஸ்நாக் கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லாட்டி கூட நீங்கள் மீஹூன்னு அந்த மாதிரி எதுவும் பிரட்டிஷனாக்கா அதுக்கு சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம். ஆஃப்டர் மேரினேட் 1 hour சிக்கனை 1 hour நீங்கள் மேரினேட் பண்ண பிற்பாடு வெளியே எடுத்து தான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எம்டி பிளேட், சிக்கன் அண்ட் பேம்பூ ஸ்டிக் அண்ட் வாட்டர். சரிங்களா? நீங்கள் கோழி இறைச்சி பிடிக்கிற மணிக்கு ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் வாட்டரியாக இல்லாமல் நல்லா இறுக்கம் கொடுக்கும். சரி, இப்போ என்ன செய்யுங்க, இந்த லாலிபாப் பிடிச்சி இந்த சாத்தி ஸ்டிக் இருக்குல்ல, பேம்பூ ஸ்டிக் நடுவில் வச்சு லாலிபாப் மாதிரி அந்த ஹோல் நல்லா பிடிப்போம். இப்போ நீங்கள் பிடிக்கிறப்ப கொஞ்சம் லூஸாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பிடிக்க உங்களுக்கு அந்த வாட்டம் வந்துடும். சமைச்ச பிற்பாடு நல்லா அந்த இறைச்சி அந்த குச்சியை நல்லா இருக்க பிடிச்சிக்கும். நீங்கள் அந்த குச்சியை பிடிச்சி அப்படி தூக்கி எடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா இறுக்கமாக வந்துடும். இப்போ கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும், அதனால் ஒன்றும் வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் அந்த ஷேப் மட்டும் பிடிச்சி இந்த தட்டில் ஒன்று எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம லாலிபாப் பிடிக்கிறோம்ல, இதுலேயே நீங்கள் கட்லெட் கூட செய்யலாம். ரவுண்டாக பிடிச்சி தட்டி முட்டையில் நனைச்சி பிரெட் கிராமில் போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி கூட எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி நம்ம சிக்கன் லாலிபாப் செய்யறதுனால எல்லாமே சாத்தி ஸ்டிக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 10 to 15 ஸ்டிக் வரும். எடுத்து இந்த அரிசி நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு இந்த மாதிரி வச்சுருவோம். ஸோ ஏற்கனவே நான் சொன்னது போல் அந்த ஸ்டிக்கை வந்து நீங்கள் 2 hours தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்படி உங்களுக்கு வந்து சாத்தி ஸ்டிக்கில் பெம்பு ஸ்டிக்கு எது இருந்தாலும் ஓகே. எனக்கு வந்து இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு தான் கிடச்சிச்சு. ஸோ நான் என்ன செஞ்சிட்டேன், அதில் தண்ணி ஊற வச்சுட்டேன்னா அது வந்து சாஃப்டாகிடுச்சு. நான் 2ஆக வெட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி லாங்காக தின்னாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ஸ்டிக் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிக்கன் எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணலை. நம்ம இது வந்து மேலாட்டமாக தான் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு அது போன் இல்லாததுனால சட்டுன்னு வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் இப்போதைக்கு ஊற்றிக்குவோம். தேவைப்பட்டாக்கா அப்போ கொஞ்சம் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சட்டி சூடாகட்டும். சூடான பிற்பாடு நம்ம சாத்தி ஸ்டிக் வந்து எடுத்து வச்சுருக்க அந்த மீட் இருக்குல்ல, சிக்கன் லாலிபாப். ஸோ ஒன்றுனா தூக்கி அதில் வைப்போம். இப்போ சட்டி சூடாகிடுச்சு, ஆனால் பறக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டிக்காக நம்ம வைப்போம். ஓகே, இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். வேக விட்டுட்டு அப்படி லேசாக மெதுவாக டர்ன் பண்ணோம், இல்லைன்னா உடஞ்சிடும். உங்களுக்கு எந்த ஸ்பூன் வந்து வாட்டமாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லேசாக டர்ன் பண்ணிங்க. அந்த ஒரு சைடு ப்ரௌனிஷ் அந்த ஒயிட் கலர் ஆகணுன்னா கோழி வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து ப்ரௌன் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் வச்சு எடுக்கணும். சிக்கன் வந்து நல்லா குக் பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு சைட்டு 4 சைட்டும் திருப்பி வைக்கணும். நீங்கள் திருப்பி வைக்கிறப்ப அந்த ஒவ்வொரு சைட்டாக வந்து நல்லா வந்துடும். நான் இந்த மாதிரி வந்து திருப்பி விடுறேன். நீங்கள் பார்க்கணும் எந்த சைடு வந்து ஒயிட் கலராக இருக்கும். ஸோ வந்து இந்த சிக்கன் வந்து ரெட் கலரில் இருந்து ஒயிட் கலராக மாறும். ஒயிட் கலர் வந்து ப்ரௌனிஷ் ஆகிடும். ஸோ ப்ரௌனிஷாக வந்து பிற்பாடு வந்து நீங்கள் வெளியே எடுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் ப்ரௌன் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்லா வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து வெளியாகணும். ஸோ அந்த எங்கே ஒயிட்டாக இருக்குதோ அந்த பகுதி வந்து வேக வச்சுருக்கணும். திருப்பி போட்டு 4 பகுதியும். நீங்கள் ஒரேடி எல்லா ஸ்டிக்கும் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு டர்ன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் வந்து ஒன்றுன்னா கவனிக்கணும். இல்லை டர்ன் பண்ணி விடனால அது உங்களுக்கு சிரமமாயிடும். இதேமாரி ஒரு ஸ்டிக்கு 2 ஸ்டிக்கு 3 ஸ்டிக்கு. ஸோ நான் 3 ஸ்டிக்கு போட்டுட்டு அந்த சைடு வந்துட்டு இருக்கேன். நான் ஃபோக்கஸ் வந்து அந்த 2 ஸ்டிக்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த 2 ஸ்டிக் வந்து அவ்வளோ லேஸாக சூடாகிட்டு வந்துட்டு இருக்கும். சேம் டைம் வந்து அந்த ஸ்டிக்கு தான் வந்து நல்லா சீக்கிரமாக இது பண்ணும். ஸோ எனக்கு அந்த இடத்துல இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. நான் ஆயிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஆயில் வந்து உங்களுக்கு இல்லாமல் போச்சுனாக்கா அந்த டைமில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் நம்ம பண்ண கிடையாது. இது அப்படியே மேலாட்டமாக நல்லா குக் பண்ணி எடுக்கிறோம். பெம்பு ஸ்டிக் பாருங்களேன். பெம்பு ஸ்டிக் வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்தனால எந்த ஒரு டிஸ்டர்பனும் இல்லாமல் அப்படியே இருக்குது. இல்லைனாக்கா பெம்பு ஸ்டிக்கும் குக்காகவும் அதோட கலரில் மாறும். ஆனால் இப்போ இது வந்து பெம்பு ஸ்டிக் வந்து நான் இது சிக்கன் லாலிபாப்பில் போட்டதுனால ஸோ அது கலர் மாதிரிலாம் பேர்ன் ஆகல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது பாட்டுக்கு அது அப்படியே இருக்குது. ஸோ பொதுவாகவே பேர்ன் பண்ணியிருந்தேன்னு. ஸோ இதில் வந்து நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சனால கண்டிப்பாக தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் 2 hours நீங்கள் ஊற வச்சிட்டிங்கனாக்கா அது பாட்டு போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா தண்ணி பசை பிடிச்சிடும். இல்லை பேர்ன் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக நீங்கள் எடுத்துடலாம். நீங்கள் செய்ய வேண்டிய அந்த மீட்டை வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதனால் ஊற வைக்க மறந்துடாதீங்க. நீங்கள் சாத்தி ஸ்டிக்கு இந்த பெம்பு ஸ்டிக்கு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா அட்லீஸ்ட் ஒரு 2 hours தண்ணியில் போட்டுச்சிட்டிங்கனாக்கா அது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து கோவிட் காலத்தில் வந்து நம்ம பிள்ளைங்களை வெளியே கூட்டு போக முடியாது. எந்த ஒரு ஃபெலோஷிப்பும் பண்ண முடியாது, கேதரிங்கும் பண்ண முடியாது. பிள்ளைங்க வீட்டிலே தான் அடைஞ்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு விரும்பி சாப்பிட்டவங்க சம்திங் நியூவாக இருக்கும் நம்மளுக்கும். ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்.
திங்ஸும் அவ்வளோ நம்ம யூஸ் பண்ணலை. இதில் ஜஸ்ட் ஃபியூ ஐட்டம் தான் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணோம். அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். வல்லாரக்கீரை வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது ஞாபக சக்திக்கு. ஸோ நீங்கள் அந்த கீரையை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சிறுசாக நல்லா அரிஞ்சு போட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்களா சிக்கன் லாலிபாப் இதிலே மிக்ஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணி கொடுத்தா கூட பிள்ளைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது நீங்கள் இந்த கீரை போட்டிருக்கீங்கன்னு அவங்களும் அவாய்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது. ஏன்னா சிக்கனோடு சேர்ந்து சாப்பிட்றப்ப எல்லாம் டேஸ்ட்டாகவும் அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த ஐடியா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா ஃபாஸ்ட் ஃபுட்டோட கம்பேர் பண்ணிங்கனாக்கா இதில் எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம ஆட் பண்ணலை, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் இல்லை. எல்லாம் வந்து வெஜிடபிள் அண்ட் மீட் ஃப்ரெஷ்ஷாக தான் போட்டிருக்கோம். Our chicken lollipop is ready. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது புதுசாக நியூ ஐடியோடு வந்திருக்கு. ஸோ சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறது, பிள்ளைங்களுக்கு பெரிய ஆளுக்குனாக்கா இதே நம்ம கட்லெட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அதே நான் இதில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஹாப்பி குக்கிங். பாய்.